எலெக்ஷனில் தோக்கடிச்சால் வழியே ஒன்றும் பண்ண முடியாது. நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதால ஒன்றும் உனக்கு நீங்கள் மட்டும் போகல, எல்லாரும் போகிறான்ல இன்றைக்கி. எல்லா கட்சியும் போகிறான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. தமிழ்நாட்டிலேருந்து ஏறத்தாழ எல்லா கட்சிகளும் இந்த இதுக்கு எதிராக தான் இருக்காங்க, எக்ஸப்ட் பிஜேபி. ஆமாம், ஜி.கே. வாசன் தெளிவாக இருக்காருங்க. பாமக எதுக்கு பம்முது? இந்த மசோதாவுக்கு எதிராக அசம்பிளியில் தீர்மானம் கொண்டு வரும்போது பாமக ஆதரிக்குது. ஆனால் மெயின் மசோதா பார்லிமெண்ட்டில் வரும்போது அவங்க உறுப்பினர் ஏன் வந்து அப்ஸ்டைன் ஆகுறாரு? அன்புமணி ஒருவேளை அது வெளிநடப்புன்னு நினைக்கலாம். அதான் வெளிநடப்புன்னு என்ன அர்த்தம்? மசோதாவுக்கு ஆதரவு தானே. அப்போ எதுக்கு இங்கே மட்டும் இங்கே வெளிநடப்பு பண்ண வேண்டியது தானே? இது என்ன மோசடி இது? இங்கே 4 எம்எல்ஏ திமுக ஆதரவாக கொண்டு வந்த வக்ஃப் சட்டத்துக்கு எதிராக ஓட்டு போடுறோம். இதே பாலிசி தானே நீங்கள் அங்கே வைக்கணும். இங்கே ஓட்டு போடுறது ஒரு அர்த்தமும் கிடையாது. சும்மா இது ஒரு தீர்மானம், இது ஒரு பேப்பர், இதுக்கு ஒரு மரியாதையும் கிடையாது. ஆனால் அங்கே அப்படி இல்லை. நேரடியாக அந்த மசோதாவை எதிர்த்து உன் கருத்தை நீ பதிவு பண்ணணும். அது மசோதா தோக்குதோ ஜெயிக்குதோ அதுதானே அரசியல்வாதிக்கு அழகு. உங்களுக்கு அரசியல் துணிச்சல் இருந்ததுன்னா அதை தானே நீங்கள் செய்வீங்க. அரசியல் நேர்மை இருந்ததுன்னா அதை தானே செய்வீங்க. அன்புமணியோட அந்த பாய்காட் வந்து மன்னிக்க முடியாதது. டைரெக்டாக பிஜேபியிலே சேர்ந்துடலாமே. ஜி.கே. வாசன் மாதிரி நீங்கள் டைரெக்டாக ஆதரிச்சிடலாமே. குறைஞ்சது வாசனுக்கு அந்த நேர்மையாவது இருக்குதே. இது எவ்வளோ நாளைக்கு மக்களை முட்டாளி ஆக்குவீங்க? 3 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிஜேபியோட தான் நின்னீங்க. உங்களுக்கு சிக்கல் இருக்குது. கோர் இஷ்யூலெல்லாம் உங்களால் பிஜேபி மாரி போக முடியாது. யோசிச்சு பாருங்கள், 4 எம்எல்ஏ எங்கே அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக, ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக ஓட்டு போடுறான். அங்கே அன்புமணி பாய்காட் பண்ணுறாரு. எப்படி இது எந்த விதத்தில் நியாயம்? இது குறைஞ்சபட்ச அரசியல் நேர்மை கூட இல்லையா பாமகவுக்கு? ஏன்னு நினைக்கிறீங்க? சிக்கல் ஏற்கனவே சிபிஐ கேஸ் இருக்குது. வேற என்ன? அன்புமணி மேலே இருக்க சிபிஐ கேஸ் தான் காரணம். வேறு என்ன காரணம்? எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம் தான். இதை வாயால் வேறு சொல்லணுமா? இல்லை, அப்புறம் சட்டமன்றத்தில் இங்கே சும்மா கும்மி அடிக்க வேண்டிதான். கோஷ்டி காணும். அங்கே நேரடியாக மோடி எடுத்து ஏதாவது ஒரே ஒரு காரியம் அவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.